Okay, dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 1 PGTRV, Francis Bacon's Of Revenge. Let me share the screen and go with the essay. Sorry. Yeah. Right. Now, what is revenge? அப்படிங்கும்போது நம்ம ஏற்கனவே அந்த பப்ளிகேஷன் டீடைல்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ பேக்கனுடைய ஆஃப் ரிவெஞ்ச். He is going to speak about what is revenge and what is the nature of revenge. How to stand away from revenge. இந்த மூன்று விஷயம் தான். எந்த டாபிக் எடுத்தாலும் what is the nature of revenge ன்னு சொல்லுவாரு. How to get away from that particular problem. அப்படிங்கிற விஷயம் நம்ம சொல்லுவாரு. இப்போ ஓப்பனிங் லைன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டான ஒரு லைன் சொல்லியிருக்காரு. ரிவெஞ்ச், வாட் இஸ் ரிவெஞ்ச் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் மெனி பீப்புள் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் வைல்ட் ஜஸ்டிஸ். ரிவெஞ்ச் எதுக்கு மனிதர்கள் எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து நீதியை நிலைநாட்டணும். சார், அவன் எனக்கு தப்பு பண்ணிட்டான், அவன் எனக்கு எதிராக ஒரு விஷயம் செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் அதை பதிலுக்கு அவனுக்கு செய்யணும். நீ ஒரு கன்னத்தில் உன்னை எடுத்தா மறு கண்ணத்தையும் காட்டு அப்படிங்கிறது கான்செப்ட். இங்க ஒருத்தன் என்ன ஒரு அடி அடிச்சுட்டா நான் 2 அடி அடிப்பேன். திஸ் இஸ் வைல்ட் ஜஸ்டிஸ். அப்ப நமக்கு 1 மார்க் கொஸ்டின் கேட்டாங்கன்னா, டேஷ் இஸ் கைண்ட் ஆஃப் வைல்ட் ஜஸ்டிஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. வாட் இஸ் கைண்ட் ஆஃப் வைல்ட் ஜஸ்டிஸ்? ரிவெஞ்ச். ரிவெஞ்ச். இப்போ ரிவெஞ்ச் ஏன் வைல்டு ஜஸ்டிஸ் அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் அரிஸ்டாட்டில் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மைண்ட்ல வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, அரிஸ்டாட்டில் ஒன்ஸ் டிஃபைன்ட் மேன் ஆஸ் அ சோசியல் அனிமல். அரிஸ்டாட்டில பொறுத்த மட்டும் இந்த எஸ்ஏவுக்கு பேஸ் வந்து அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மேட் பை அரிஸ்டாட்டில். எத்திக்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கு, அந்த எத்திக்ஸ் பேஸ் பண்ணி ஒரு புக் எழுதியிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, he has defined man as a social animal. அவன் ஒரு சமூகத்தில் வாழக்கூடிய ஒரு மிருகம். பேசிக்கலா நமக்கு எல்லாத்துக்கிட்டையும் அந்த மிருக குணம் இருக்கும். இந்த மிருகம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒன்னும் நமக்கு வந்து ஒரு இடைஞ்சல் பண்ணுச்சுன்னா அதை வேட்டையாடுறது, பழி தீர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப நேச்சுரல். அப்ப அதுல இருந்து டெவலப் பண்ணி பேக்கன் வந்து இந்த எஸ்ஏ கொண்டு போயிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ரிவெஞ்ச் இஸ் இன்பில்ட் இன் ஹியூமன் நேச்சர். அது இன்பில்ட் குவாலிட்டி சார். ஆனா இந்த இன்பில்ட் குவாலிட்டிய ஒரு சொசைட்டில இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? we need to weed out with the help of law. ஒரு சமூகத்தில் நாம் வாழணும். நம்ம காட்டு மிராண்டிகளா இருந்த காலத்துல ரிவெஞ்ச் அப்படிங்கிறது ஓகே. Now we are civilized beings. In a civilized society, one should not take revenge. ஒரு சொசைட்டியா ஆகிறதுக்கு ரிவெஞ்ச் அப்படிங்கிறது இடைஞ்சலா இருக்கும். அப்ப by the instrument of law, we should curb revenge. இந்த ரிவெஞ்ச் எடுப்பதை தடுக்க வேண்டும். வாட் எதன் உதவியோடு நம்ம ரிவெஞ்ச் தடுக்கணுங்கிறாரு? With the help of law. Lawவின் உதவியோடு revenge has to be weeded out. It is unwanted growth in the society. Look at the imagery that he is presenting. He is presenting the imagery of a garden or a plantation. The plantation la all good virtues are there. அதுல தேவையில்லாத ஒரு வீடு, ஒரு கலை, அதுதான் ரிவெஞ்ச். சோ அழகான ஒரு இமேஜரி கொடுக்குறாரு, விஷுவல் இமேஜரி ஆஃப் த லேண்ட். அந்த லேண்ட்ல நிறைய நல்ல விஷயம் வளரும்போது அங்க ஒரு புல்லுருவி இருக்கு. அந்த புல்ல நம்ம என்ன பண்ணணும்? உருவி போட வேண்டும். why should revenge be removed with the help of law? அதுக்கு ரீசன்ஸ் கொடுக்க போறாரு. Number 1, what is why should revenge be weeded out using law? அதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, the first reason is law revenge offends law. ரிவெஞ்ச் அப்படிங்கிறது பழிவாங்கும் உணர்வு. அந்த பழிவாங்குறது அப்படிங்கிறது சட்டத்திற்கு எதிரானது.
சட்டத்திற்கு எதிரானது. இந்த சட்டம் வந்து 2 வகைப்படும். அதாவது இவங்க டீட்டெயிலா சொல்லல. ஒண்ணு வந்து டிவைன் லா, இன்னொன்னு வந்து ஹியூமன் லா. ஓகே, இந்த டிவைன் லா அப்படிங்கிறது கடவுளை மையப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த ஒரு சிவிலைசேஷன்ல டிவைன் லா இஸ் ஃபர்ஸ்ட். ஒருவேளை கடவுளை நம்ம வந்து மையப்படுத்தாத சொசைட்டியும் இருக்கு, செக்குலர் சொசைட்டிஸ். அங்க வந்து ஹியூமன் லா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அந்த மனிதனால் ஏற்றப்பட்டது. இந்த மனிதன் ஏற்றிய அந்த சட்டத்திற்கு பேஸ் வந்து டிவைன் லா தான். இப்ப எதுவாக இருந்தாலும் இந்த பழி வாங்குதல் என்பது சட்டத்திற்கு எதிரானது. ஓகே, அப்ப அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பழி வாங்கும் மனிதன் யாருக்கு எனிமி அப்படின்னா, இப்ப நான் பழி வாங்கணும் அப்படின்னு என உணர்வு உள்ள இருக்கு அப்படின்னா, நான் எனக்கு எதிராக இருப்பவனுக்கு எனிமி கிடையாது. ஐ ஆம் a enemy to myself because revenge is a vice. V-I-C-E. It is a negative emotion. The negative emotion எனக்கு எதிராக இருக்கிறவனை வந்து கொஞ்சம் லேட்டா தான் டிஸ்டர்ப் பண்ணும். ஆனா யாரை முதல் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும்? It will disturb the person who is having that emotion. எனக்கு எல்லா விதமான வியாதியும் வந்துடும் when I hold a negative emotion. அதை சொல்லிட்டு என்ன சொல்றா பாருங்க, who is a superior human being? A superior human being is one who forgives a fault. ஒருவர் நமக்கு தவறு இழைத்தால் அந்த தவறை எவன் ஒருவன் மன்னிக்கிறானோ அந்த மனிதன் இஸ் அ பிரின்ஸ். அவன் தான் சார் கிங். மற்றவன் எல்லாம் கிங் கிடையாது. ஒருவேளை ஒரு கிங் பழி உணர்வோடு இருந்தான் அப்படின்னு பழி வாங்கும் உணர்வோடு, அவன் வந்து ஒரு பிச்சைக்காரனுக்கு சமமாவான். அப்படி சொல்லிட்டு he is again going for an allusion. பைபிள்ல இருந்து கிங் சாலமன், the wisest king in the world according to the Bible, சாலமோன் ராஜா. அந்த விஸ்டத்திற்கு பேர் போன அந்த சாலமோன் ராஜா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, the glory of the man, ஒரு மனிதனுக்குடைய கீர்த்தி எங்க இருக்கிறது அப்படின்னா, டு பாஸ் ஓவர் an offense. ஒருவர் உனக்கு தீங்கு இழைத்தால் அதை நீ என்ன பண்ணணும்? மறந்து அதை கடந்து போயிடணும். சரி, நீ தப்பு பண்ணிட்ட, அடுத்த தடவை அவன் முன்னாடி வரும்போது வாடா நண்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா, யூ ஆர் அ கிரேட் மேன். மன்னிக்கிறவன் தான் சார் கடவுள் அப்படிங்கிறாரு. அது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, a man who is with this spirit of revenge, he lives in the past. அவன் எந்த காலத்துல இருக்கான்? கடந்த காலத்தில் வாழ்கிறான். அண்ட் இப்படி கடந்த காலத்துல வாழும் பொழுது what does the man do? He is wasting the present and he is damaging the future. Revenge is associated with past time. Are you with me, teachers? Yes, sir. Yes, Yeah. sir. அடுத்த பாயிண்ட் பாருங்க. ரிவெஞ்ச், ஒரு மனுஷன் வந்து ரிவெஞ்ச் எவன் ஒருத்தன் ஆசைப்படுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, a man who is completely occupied with self love. தன்னை பற்றி மட்டும் நினைக்கக்கூடிய மனிதன் தான் ரிவெஞ்ச் எடுப்பான். தன்னை வந்து முன்னிலைப்படுத்தக்கூடிய மனிதன். எவன் ஒருத்தன் வந்து ப்ராஃபிட் மோட்டிவ்ல இருக்கானோ, அந்த ப்ராஃபிட் வந்து அவனுக்கு கிடைக்க விடாம யாராவது ஒருத்தர் அவரும் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றாருன்னா அவனுக்கு எதிராக இவன் திரும்புவான். So a man who thinks about personal profit, personal self pleasure, self honor, greed, இந்த குணங்கள் யாருக்கு இருக்கோ அவன் தான் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைப்பான். அப்ப இத வேற மாதிரி சொல்லணும்னா, a man who does not love others will go for revenge. Okay? A man who loves others will not go for revenge. அடுத்த மனிதனை அன்பு செய்பவன் பழி வாங்கும் உணர்வை என்ன பண்ண மாட்டான்? தன்னோடு வைத்து இருக்க மாட்டான். எவன் ஒருத்தன் அடுத்தவன் வெறுக்கிறானோ அவன் தான் பழி வாங்கும் உணர்வோடு இருப்பான். ஓகே, இப்ப இந்த பழி வாங்கும் குணம் அப்படிங்கிறது குட் நேச்சரா பேட் நேச்சரா அப்படின்னு கேட்கும் பொழுது பேக்கன் என்ன சொல்றாரு? இட் இஸ் நாட் குட் நேச்சர், இட் இஸ் இல் நேச்சர், இட் இஸ் அ பேட் நேச்சர். இந்த பேட் நேச்சர் எப்படிப்பட்டது அப்படிங்கும்போது ஒரு அனாலஜி கொடுக்குறாரு, கம்பாரிசன். என்ன கம்பாரிசன் அப்படின்னா, இட் இஸ் லைக் த தார்ன் ஆர் பிரயர். அது ஒரு முட்புதருக்கு ஒப்பாகும். இந்த முட்புதர் என்ன பண்ணும்? போற வரவங்க எல்லாரையுமே கிழிச்சு போடும். It will prick others, it will scratch others, and it will not be happy.
நீங்க ஒருத்தரை பிக் பண்றீங்க, ஸ்கிராச் பண்ணீங்கன்னு என்ன பண்ணுவாங்க? உனக்கு நெருப்பு வைப்பாங்க. ஸோ ஹி இஸ் கிவிங் வெரி ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். ஓகே, சரி. இப்ப எல்லாரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் சொல்றாரு, நோ நோ சார், நாட் ஆல் ரிவெஞ்ச் இஸ் பேட். என்ன மாதிரி ரிவெஞ்ச் டாலரபிள் அப்படின்னா, இந்த there is no lawful remedy for a problem. அந்த மாதிரி விஷயங்கள ரிவெஞ்ச் இஸ் டாலரபிள். சார் எனக்கு வந்து ஒரு தீங்கு இழைக்கப்பட்டது, அதுக்கு ரெமடியே இல்ல, லீகல் ரெமடியே இல்ல அப்படின்னா அந்த டைம்ல ரிவெஞ்ச் ஓகே. ஒருத்தர் என்ன வந்து அடிச்சு போட்டாங்க அப்படின்னா நான் உடனே என்ன பண்ணணும்? போய் திருப்பியும் ஆளை வச்சு அவங்கள எக்ஸிக்யூட் பண்றதா அப்படின்னா இல்ல. ஏன் அப்படின்னா சட்டம் இருக்கு. இப்ப சட்டமே இல்லாத ஒரு குற்றம் எனக்கு இழைக்கப்படுது அப்படின்னா அந்த இடத்துல இட் இஸ் ஓகே. பட் இன் அதர் பிளேசஸ் யூ ஆர் நாட் சப்போஸ் டு டேக் ரிவெஞ்ச் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, he says one must be very very generous. Okay, what is very important to stay away from revenge அப்படின்னா, ரிவெஞ்ச் எடுக்காமல் இருக்கணும்னா ஒரு மனிதன் எப்படி இருக்கணும்? ரொம்ப ஜென்ரஸா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டு என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, டோன்ட் திங்க் தட் ரிவெஞ்ச் மேன் ஹூ டேக்ஸ் ரிவெஞ்ச் இஸ் அ போல்ட் மேன். அப்படி கிடையாது. A man who takes revenge is a coward. He suffers from என்னது இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், நாட் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஏன் ஒருத்தன் ரொம்ப கோவப்படுறானோ அவன் வந்து உண்மையாலுமே சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட இருக்கவங்க கிடையாது. இன்ஃபேக்ட் இட் இஸ் இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் which makes him do like that. He's a coward. அவன் நேருக்கு நேர் நின்று மோத மாட்டான். He will be very crafty. He will be cunning. அவன் எப்படி வந்து தன்னுடைய எதிரிய, he will be attacking his enemy in ambush. இருள தான் தாக்க முயற்சி செய்வான், மறைஞ்சிருந்து தான் தாக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு, now how to approach insult அப்படிங்கிறதுக்கு ஒரு பிராக்டிக்கல் லெசன் சொல்றாரு. சார் நம்ம எப்பொழுதுமே நமக்கு எதிராக ஏதாவது ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. there will be an offense. how to approach an offense அப்படின்னு கேட்டீங்கன்னா, take the example of Job from the Bible. அதுதான் நமக்கு பேக்கன் சொல்லக்கூடிய அப்ரோச். என்ன அப்படின்னா, when somebody offends you, when somebody harms you, what should you do அப்படின்னா, adopt the spirit of Job. யோபு. அப்ப யோபு என்ன பண்ணாரு அப்படின்னா, கடவுள் வந்து அவரை நல்லா வச்சிருந்தாரு. சாத்தான் அவரு கடவுள்கிட்ட போய் சொல்லுச்சு, இவனை நல்லா வச்சிருக்கிறதுனால அவன் உங்களை சபிக்கல, அவனுக்கு எல்லா விதமான கஷ்டத்தையும் நான் கொடுக்குறேன், அவன் வந்து உங்களை சபிப்பான். கடவுள் சொன்னாரு, அவன்கிட்ட உயிரை மட்டும் எடுத்துறாத, வேதி என்ன வேணுமோ பண்ணு அப்படின்னு நம்ம புக் ஆஃப் ஜோபும் படிப்போம். அப்ப அவன் என்ன பண்ணான்? எல்லா விதமான அவனுக்கு அவனுடைய குடும்பத்துல இருக்க எல்லாரும் அவனோட மனைவியை தவிர அவன் உடம்பு ஃபுல்லா வேதனை எல்லாம் கொடுத்தாங்க. அப்ப Satan was inflicting lot of pain, and normally pain வருது அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா காட கர்ஸ் பண்ணுவாங்க. ஆனா இவன் என்ன பண்ணான்? He did not curse God. Instead he said, when I take good things from the hands of God, should I not take bad things also? கடவுள் எனக்கு ஒருவேளை இந்த கஷ்டத்தை கொடுக்குறான்னா அதையும் பாசிட்டிவா எடுத்துக்கிட்டுமே அப்படின்னு அந்த ஒரு மனநிலை நமக்கு இருந்துச்சுன்னா, we will not be revengeful. Look at the biblical reference. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, அவன் வந்து கடந்த காலத்துல தனக்கு ஏற்பட்ட காயத்தை அப்படியே ஆறாமல் ரணமாக வைத்திருக்கிறான். He did not take any attempt to keep his inner wound green. He did not take any efforts to heal it. Such a person will always harm others. அப்படி சொல்லிட்டு எந்த ஏரியால வந்து ரிவெஞ்ச் ஓகே, பர்சனல் ரிவெஞ்ச் இஸ் நாட் ஓகேன்னு சொல்லிட்டாரு. இப்ப எந்த ஏரியால ரிவெஞ்ச் ஓகே அப்படின்னு கேட்டீங்கன்னா, பப்ளிக் ரிவெஞ்ச் தட் இஸ் ஓகே ஃபார் ஹிம். ஏன் அப்படின்னா இவரு பாலிடிக்ஸ் யோசிக்கிறாரு. ஒரு தேசத்திற்கே ஏதாவது ஒன்று யாராவது ஒருவர் தீங்கு வைப்பார் நினைச்சா அவனை எலிமினேட் பண்றது தப்பே இல்லை அப்படின்னு ரிவெஞ்ச் ரெண்டு கேட்டகரியா பிரிக்கிறாரு.
ஒன்னு பப்ளிக் ரிவெஞ்ச், தி அதர் ஒன் இஸ் பிரைவேட் ரிவெஞ்ச். டைப்ஸ் ஆஃப் ரிவெஞ்ச் இஸ் கிளாசிஃபைட் இன்டு டூ. பப்ளிக் ரிவெஞ்சுக்கு எக்ஸாம்பிள், பிரைவேட் ரிவெஞ்சுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்க போறார். பப்ளிக் ரிவெஞ்சுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, பப்ளிக் ரிவெஞ்ச் ஆர் த மோஸ்ட் பார்ட் ஆஃப் ஃபார்ச்சுனேட். மெஜாரிட்டிக்கு ஏதாவது ஒன்று நல்லது நடக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு அசாசினேஷன் ஓகே. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா கொடுக்கிறது த அசாசினேஷன் ஆஃப் ஜூலியஸ் சீசர். ஜூலியஸ் சீசர் வாஸ் கன்சிடர்ட் டு பி லைஃப் லாங் டைரண்ட் பை his fellow senators. அவங்க என்ன நினைச்சாங்க, அவன் வந்து மானர்கியை திருப்பி எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவான், அதனால அவனை போட்டு தள்ளணும்னு நினைச்சாங்க. அவனை அசாசினேட் பண்ணாங்க. And the assassins justified the killing of Caesar. அவங்களுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் வச்சிருந்தாங்க. அப்ப எலிமினேஷன் ஆஃப் சீசர் இன் த லைட் ஆஃப் செனட்டர்ஸ் வாஸ் குட். ஏன் அப்படின்னா அவங்க நேஷனை யோசிச்சாங்க. அந்த நேஷனுடைய வெல்பீயிங்க்கு ஒருத்தனை எலிமினேட் பண்ணா ஓகே அப்படின்னு வச்சாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த டெத் ஆஃப் பெர்டினாக்ஸ். பெர்டினாக்ஸ் இஸ் அகெயின் ரோமன். அவனையும் எலிமினேட் பண்ணது நல்லது. The third one is the assassination of Henry III of France. He was also considered to be a tyrant. ஒரு டைரண்ட், ஒரு டெஸ்பாட். அப்படி இருக்கிறவங்க எலிமினேட் பண்றது ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே என்ன சொல்றாரு, பிரைவேட் ரிவெஞ்ச் வேண்டாம் அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு. பிரைவேட் ரிவெஞ்ச் இஸ் நாட் ஃபார்ச்சுனேட். பிரைவேட்டா நீங்க ரிவெஞ்ச் எடுக்கிறது, இண்டிவிஜுவலா அவன் எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்துறான் அதனால நான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன் அப்படிங்கிறது லாபகரமானது இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன் ஹூ டேக்ஸ் ரிவெஞ்ச் should live the life of a witch. What is that life of a witch அப்படின்னு கேட்டீங்கன்னா, a witch always lives a life of uncertainty, lives away from the community, lives a secretive life. ஒரு சீக்ரெட்டான லைஃப், லைஃப் ஆஃப் ஐசோலேஷன். எப்ப வந்து நம்மளை ஹண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாமலே இந்த விச்சஸ் வந்து இருப்பாங்க, சூனியக்காரிகள். அவங்க சந்தோஷமா இருந்ததா இல்ல, அடுத்தவங்கள மேல வந்து என்ன பண்ணுவாங்க, அடுத்தவங்களை வந்து கஷ்டப்படுத்துறவங்க என்னைக்குமே சந்தோஷமாக இருந்ததில்லை. அவங்களுடைய முடிவு will be unfortunate, will be very very disgusting. அவங்களுடைய லைஃப் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லா தான் இருக்கும். வாளை எடுத்தவன் வாளால் முடிவான். This is from the Bible, Jesus Christ. So he says, உன் வாளை உரையில் போடு. This was a statement given by Jesus to Peter, his disciple, when he struck the servant of the high priest called Malchus. அவருடைய காதை வெட்டிட்டாரு. இவர் சொன்னாரு, Peter, put your sword into your sheath. Man who takes the sword will die by the sword. It will be an unfortunate death. இல்ல அப்படின்னா the guilt will be killing you. அதனால நீ வந்து மறைமுக வாழ்க்கையில நீ ஒரு சொசைட்டிக்குள்ள இருந்தாலும் the guilt will be pricking you. So these are the informations that Deacon is discussing. ஏதாவது questions இருக்கா இங்க?